ஒரு கூட்டத்தில் 4 பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அப்போது யாரோ ஒருத்தர், அவர் உங்கள் சொந்தக்காரரோ இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவரோ சும்மா ஒரு கமெண்ட் விடுறாரு. அது பெரிய சத்தமாக இருக்காது, கெட்ட வார்த்தையாக கூட இருக்காது. ஆனால் ஒரு தேள் வந்து உள்ளங்கையில் குத்துற மாதிரி அந்த வார்த்தை நேராக மனசில் குத்தும். அந்த நொடி உங்கள் மூளை ஃப்ரீஸ் ஆகிடும். இவன் ஜாலிக்காக சொன்னானா அல்ல நம்மளை கீழே படுத்துகிறானா, நாம் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறோமா? இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு செகண்டில் உங்கள் தலையில் ரேஸ் அடிக்கும். ஆனால் வாய் மட்டும் ஓப்பன் ஆகாது. சிரித்த மாதிரி நடித்து விடு பிரச்சனை வேண்டாம் அன்னு அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்துடுவீங்க. வெளியில் சிரிப்பு, உள்ள சின்ன சின்ன காயங்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அங்கே ஒரு சின்ன சம்பவம் நடக்கலை, ஒரு டெஸ்ட் நடந்துருச்சு. அவன் ஒரு வார்த்தை விடலை, ஒரு ஊசி போட்டான். இவனை இவ்வளவு தட்டினா தாங்குறானா? இன்னும் எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு அவனை உங்களை அளந்து பார்த்தான். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது அவனுக்கு ஒரு பச்சை கொடி. என்ன வேண்டுமானாலும் பண்ணு, நான் திருப்பி பேச மாட்டேன் இன்னும் நீங்கள் சொல்லாமல் சொல்லிட்டீங்க. இதுதான் ரிஸ்க். இப்போது முக்கியம், இந்த உலகத்தில் வாழ்கிறது சும்மா இல்லை. இது ஒரு மைண்டு கேம். ஜெயிக்கணும்னா நமக்கு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் பேச்சு ப்ளஸ் மனக்கட்டுப்பாடு. இப்போது நம்ம 6 பவர்ஃபுல் டெக்னிக்கை பார்க்க போகிறோம். டெக்னிக் 1, டியூப்லைட் ஆகிடு, புரியாத மாதிரி நடிங்க. உதாரணம், யாராவது உங்களை பார்த்து என்னடா இந்த சட்டை பழைய மார்க்கெட்டில் எடுத்தியா என்ன கேட்டான். உடனே கோவப்படாதீங்க. அதுக்கு பதிலாக முகம் சீரியஸாக வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க, சரியாக கேட்கல, இன்னும் கேளுங்க. அல்ல யாரை கூப்பிடுறீங்க, என்னையா, இன்னும் கல்மானா கேளுங்க. அவன் விட்ட அம்பு காற்றுல போயிடும். அவன் எதிர்பார்த்தது ரியாக்ஷன். நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கலன்னா அவன் தானே லூஸாக தெரியும். சில நேரம் ரியாக்ட் பண்ணாமல் இருப்பதே பெரிய அடி. டெக்னிக் 2, திருப்பி சத்தமாக சொல்லுங்கள். சில பேர் சத்தம் இல்லாமல் நச்சுன்னு குத்துவாங்க, அது நமக்கு மட்டும் கேட்கும். அந்த நேரம் என்ன பண்ணணும்? அமைதியாக அவனை 2 செகண்ட் பாருங்கள். அப்புறம் இப்போ சொன்னதை கொஞ்சம் சத்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி திரும்ப சொல்லுங்கள். இன்னும் சொல்லுங்கள். இது மைண்ட் பிளாஸ்ட், ஒரு அசிங்கமான கமெண்ட்டு. 2வது தடவை சொன்னால் அது ஜோக் ஆகாது, அவமானமாக மாறும். அவன் சொல்ல மாட்டான். சொன்னால் அவன் இமேஜ் டேமேஜ். சொல்லலைன்னா பயந்துட்டான்னு அர்த்தம். இரண்டிலும் லாஸ் அவனுக்கு தான். டெக்னிக் 3, வார்த்தையை விட குணத்தை அடித்து பேசு. இது கொஞ்சம் லெவல் அப்கிரேட். அவன் சொன்ன வார்த்தையை பற்றி பேசாதீங்க, அவனோட தரத்தை பற்றி பேசுங்க. உதாரணம், நான் உங்களை ரொம்ப மேட்சர் ஆளுன்னு நினச்சேன், இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இதில் நீங்கள் அவனை திட்டலை, ஆனால் அவன் தன்னாலே சின்னவனாக ஃபீல் பண்ணுவான். ஒருத்தனுக்கு காசு போனதை விட மரியாதை போனாதான் கஷ்டம். நீங்கள் கோவப்படாமல் சொன்னால் அவன் உள்ளே உடஞ்சிடுவான். டெக்னிக் 4, டாக்டர் பார்வை. இது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ரொம்ப வேலை செய்யும். இன்னும் கல்யாணம் ஆகலையா, இன்னும் இந்த சம்பளம் தானா அப்படின்னு குத்துவாங்க. நீங்கள் டிஃபென்ஸ் போகாதீங்க. அதுக்கு பதிலாக, என்ன மாமா இவ்வளோ டென்ஷனாக கேட்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இன்னும் கேளுங்க. நீங்கள் டாக்டர், அவன் நோயாளி. டாபிக் மாறிடும். அவன் தாக்க வர்றான், ஆனால் அவனோட மனநிலையே கேள்வி ஆக்கிடுறீங்க. டெக்னிக் 5, அலட்சியம். சில பேர் கவனத்துக்காகவே கத்துவாங்க. அவங்களுக்கு பசி, அட்டென்ஷன். அந்த பசிக்கு சாப்பாடு போடாதீங்க. அவன் கத்தி முடித்ததும் சரி நோட்டட் இன்னும் ஒன்று சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள், அல்ல வெறும் தலை ஆட்டி விடுங்க. அவன் எதிர்பார்த்தது சண்டை, நீங்கள் கொடுக்கல. அவனே எரிச்சலால் கரையும். சுவத்தில் வந்து அடித்தா திரும்பி வரும், ஆனால் மணல் மேடில் அடித்தா சத்தமே வராது. நீங்கள் அந்த மணல் மாதிரி இருங்க. டெக்னிக் 6, கண்ட்ரோல் எடு. விவாதம் நீளுது, அவன் நிறுத்த மாட்டான். அந்த நேரம் கையை சின்ன சைகையில் தூக்கி, சரி இப்போது முக்கிய விஷயத்துக்கு வரலாம், இன்னும் சொல்லுங்கள். இது சண்டை இல்லை, இது லீடர்ஷிப். நீங்கள் ஃப்ரேம் மாற்றிட்டீங்க. அவன் உங்கள் ஃப்ரேமில் பேசணும், இல்லைனா அமைதியாக இருக்கணும். கடைசி உண்மை, உங்களை குறை சொல்கிறவன் அவன் வாழ்க்கையில் ஜெயித்தவன் இல்லை, ஜெயிக்கிறவன் பிசி. தோற்றவன் தான் அடுத்தவனை இழுக்க முயற்சி பண்ணுவான்.
ஒருத்தன் சொல்கிற வார்த்தை உங்களை காயப்படுத்துதுன்னா அதுக்கு காரணம் அவன் இல்லை, நீங்கள் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததால். யார் என்ன சொன்னாலும் அதை உடனே உள்ளே விடாதீங்க. பாருங்கள், அனாலிஸ் பண்ணுங்கள். தேவையில்லைனா தூக்கி எறிஞ்சிருங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சிரிச்சிட்டே இருங்க, ஆனால் பலவீனமாக இல்லை. கூலாக இருங்க, ஆனால் கீழே விழாதீங்க. திமிராக இல்லை, ஆனால் தைரியமாக இருங்க. இது உங்கள் சேனல். நம்ம மந்திரம் என்ன? யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.